லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணது அமுதாதேக்கா. ஆமாக்கா, நீ வாத்தியாராகனு சொன்னதும் அமுதா எவ்வளவு பாடுபட்டா தெரியுமா? அவனை காலேஜில் சேர்க்கறதுக்கு அவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லக்கா. குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு இவனை படிக்க வைக்கிற செலவுக்காகவும் அவன் எம்பிட்டு கஷ்டப்பட்டா தெரியுமாக்கா? இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான். ஏற்கனவே நீ இவனை முழுசா நம்பி ஏமாந்துட்ட. மறுபடியும் அப்படி ஒன்று நடந்து நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காகத்தான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இவனை வாத்தியார உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் இதை சொல்லிக்கலாம்னு அமுதா புள்ள எல்லாத்தையும் உன்கிட்ட மறைச்சா. இப்ப கூட அவ சொன்ன வார்த்தையை மீறி இதையே உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா? உன் மகனை நீ தின திட்டி திட்டி கோவப்பட்டு அவன் உன்னை விட்டு தூர போகக்கூடாங்கிறக்காகத்தான்க்கா சொன்னேன். அவனு இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி நாள்கிட்ட இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு மறிவிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இன்னைக்கு மொத்தத்தை போட்டு உடைச்சிட்டேக்கா. நாம இழந்த குடும்ப கௌரவத்தை நிச்சயம் அமுதா மீட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பா அவனை வாத்தியாராக்கி உன்னையும் ஜெயிக்க வைப்பாக்கா. அவ போட்ட சவால்லையும் ஜெயிப்பாக்கா. நான் அவனை கூப்பிடட்டாக்கா? அமுதா, எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எங்கிட்டயே மறைச்சிட்டியா ஆத்தா? என்னத்த சொல்றீங்க? போதும் ஆத்தா, போதும். மன நிறைவா இருக்கேன். நான் ஆசைப்பட்டது, நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றி இந்த குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்திடுவேன். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் நிம்மதியா போயிடுவேன் தான். சித்தப்பா என்ன? செந்தில் காலேஜில் படிக்கிற விஷயத்த அக்காட்ட சொல்லிட்டப்பா. சித்தப்பா ஏன்? அத்தை, உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு இதை நான் பண்ணல. இதுல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாத்தியாரா உங்க கண் முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான். நீ பண்ண காரியத்துக்கு உன் காலில் விழுந்து கும்பிடணும் அத்தா. வயசுல பெரியவங்க சின்னவங்க காலில் விழுந்தா பாவம் அவங்களத்தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதனால உன்னை கையெடுத்து கும்பிடுற அத்தா. என்ன அத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நீ பண்ண காரியம் அம்பட்டு பெருசா அத்தா. பெத்த தாய் நான் கூட அவனை நம்பலையே. நீ அவனை நம்பி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. அதுக்கு நீ இம்பட்டு கஷ்டப்பட்டிருக்க. அவனை படிக்க வைக்க, காலேஜில் பணம் கட்ட எம்பட்டு பாடுபட்டிருக்கேம்மா. போதா குறைக்கே இந்த குடும்ப பாரத்தையும் சுமந்துகிட்டு இருக்கியே. இப்படி நீ என் குடும்பத்துக்காக, என் குடும்ப கௌரவத்துக்காக இன்னும் நீ எம்பட்டு கஷ்டப்பட போறியோ. அத்தை, நீங்க இப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை
என் குடும்பம்னு சொல்றீங்களே, அப்போ நான் யார் அத்தை? நான் உங்க குடும்பம் இல்லையா? ஐயோ அத்தா, என்ன பிரிச்சு பாக்குறீங்கல்ல? சாமிமா, எம்பிட்டு பெரிய வார்த்தை பேசிட்ட. நான் உன்னை பிரிச்சு பாப்பனா? நீ யாரு? ஏன் சாமிதா? என் கொலம் காக்க வந்த கொலை சாமிடா. என் வம்சத்தை தலையெடுக்க வந்தவன் நீ. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் ஆத்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, இதெல்லாம் என்னோட கடமை. இல்லடா, ஆசைப்பட்ட கனவு உடைஞ்சப்போ நான் எம்பிட்டு வருத்தப்பட்டனோ அதை விட அதிக சந்தோஷமா இருக்கு அத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடக்க போகுதுன்னு. அத்தை, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி அழறிய? அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை அத்தை அழாதீங்க, சொன்னா கேளுங்க. சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. அலட்டுமா, நல்லா அலட்டு அக்கா. உன் மனசுல இருக்க பாரம் குறையிற வரைக்கும் நல்லா அழு. எம்பிட்டு நாள் வழி அக்கா. நீ அழுக்கா, இப்படி ஒரு மரும உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம். சித்தப்பா நீங்களும். அத்தை அழாதீங்க அத்தை. எதுக்காக பாக்குறோன்னு சொன்ன? ஆம், ம், என்ன இனிப்பு பணியாரமா? இல்ல சார், பால் பணியாரம். மறுபடியும் லஞ்சமா? எப்பவுமே இது அன்புக்காக மட்டும்தான் சார். இந்தாங்க. சரி, வந்த விஷயத்த சொல்லு. இவரை மறுபடியும் படிக்க வச்சாலும் இவர் ஒழுங்கா படிப்பாரா இல்ல பாஸ் ஆவாராங்கிற ஒரு சின்ன பயம் எனக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. அதனாலதான் அத்தை கிட்ட கூட இத பத்தி எதுவுமே நான் சொல்லல. அது சொல்லி நடந்துட்டா கூட பரவாயில்ல, மறுபடியும் ஏமாற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் அவங்க பாஸ் ஆன பிறகு சொல்லிக்கலான்னு இருந்தேன். இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா எங்க அத்தையோட கௌரவத்துக்காகவும் என்னோட கனவுக்காகவும் தான் அவளை வாத்தியாராக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ என் பிறந்த வீட்டுக்கு முன்னாடி என் புகுந்த வீட்டை தலை நிமிர செய்யணும்னா, என் குடும்பம் எனக்கே கிடைக்கணும்னா இவர் கண்டிப்பா பாஸ் ஆகியே தீரணும். எனக்குள்ள இருந்த வைராகியம் இப்போ சவாலாவே மாறிடுச்சு. அந்த சவால்ல இவர் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இவர் வாத்தியார் ஆகணும். அப்போதான் என் குடும்பம் எனக்கே கிடைக்கும். அத்தைக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்புச்சியையும் சவால் விட்டுட்டேன். எதிர்பார்ப்பு அதிகமானதுனால எனக்கு கொஞ்சம் பயமும் அதிகமாயிடுச்சு. சார், அவரு எப்படி படிக்கிறாரு, பாஸ் ஆயிருவாரான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு தான். அமுதா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டிய கிடைக்கிறதுக்கு அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? அவனை படிக்க வைக்க நீ எம்புட்டு கஷ்டப்படுற. ஆனா அவன் பரீட்சை பேப்பரை பார்த்தா அவன் எதையும் உணர்ந்து படிச்ச மாதிரி தெரியலையே அமுதா. அவனையும் நம்ம முழுசா தப்பு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா படிப்பு தான் அவன் மண்டைக்குள்ள ஏற மாட்டேங்குது. நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? அவங்க மண்டையில படிப்பேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. ஒரு யோசனை இருக்கு. ஆ, ஈகோ. டச் இஸ் ஈகோ. உனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா அவனோட தன்மானத்தை சீண்டி பார்க்க சொல்ல. ஆம்பளைங்க கிட்ட எப்பவுமே ஒரு கெட்ட பழக்கம், யாருக்கிட்ட வேணாலும் தோத்து போவாங்க. ஆனா பொண்டாட்டி கிட்ட தோத்து போறத மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆம்பளைங்கிற அந்த திமிரு அதை ஏத்துக்கவே விடாது. சோ நீ அந்த ஈகோவை டச் பண்ணு. சார், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ படி, படிக்கிற மாதிரி நடி.
நீ நல்லா படிச்சு அவனுக்கு முன்னாடியே வாத்தியார் ஆயிடுவேன்னு அவன்கிட்ட சொல்லு. அவன் அவனுக்காக இல்லைனாலும் உன்னை ஜெயிக்கிறதுக்காவது படிப்பான். நிச்சயம் நல்லா படிப்பான். அப்புறம் அமுதா, அவனை படிக்க வைக்கிறது எங்க கையில மட்டும் இல்ல, உன் கையிலயும் இருக்கு. அவனுக்காக அன்னைக்கு என் சட்டையை பிடிச்சி என்கிட்ட சண்டை போட்டு இல்ல, அந்த கோபமும் வேகமும் எங்க போச்சு அமுதா? போட்டி சவால்னு வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டியா? நீ பின் வாங்கினா அவன் பயந்துடுவான். நீ 2 அடி முன்னாடி எடுத்து வச்சாதான் அவன் 1 அடியாவது எடுத்து வைப்பான். ஞாபகம் வச்சுக்க. நம்பிக்கையோட போவாமதா. ஏடா மாப்பிள, எங்கடா அமுதா பிள்ளைய காணா? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. வந்துருவா மாமா. புருஷனை பொறுப்பா பதில் சொல்லுன்னு பார்த்தா இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறியாடா. யாரு? நான் புருஷனா? நீயாவது அப்பப்போ ஞாபகப்படுத்து. ஏய், வெளியே சொன்ன அசிங்கம்டா. இந்த வீட்டுல ராத்திரி ஆனா யாராவது காணாம போயிருங்களா? அமுதா, எங்கம்மா போயிருந்த? ஏன் இவ்வளவு லேட்டு? ஒரு பெரிய மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கண்டுக்காம போறாளே. ஏய், என்ன இழிப்பி வேண்டி கிடக்குது? உன் கூட சேர்ந்தனால வந்த ரியாக்ஷன்டா. முதல்ல உன் சாவாசத்தை குறைச்சுக்க. அப்பதான் இந்த வீட்டுல நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். டேய், உனக்கு என்ன கேஸ் ஸ்டவ்ல அடி கொடுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஏய், வேண்டாம்டா. ஏண்டா மாப்ள, உன் பொண்டாட்டி நோட்டு பணம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா? அது கடை கணக்கு ஏதோ எழுதி வைப்பா போல. அப்படியா? இருக்கும். ஏண்டா மாப்ள, கடை கணக்குன்னு சொன்ன, இப்ப 10ஆம் கிளாஸ் நோட்டு புக் எடுத்து வைக்கிறா? மாமா, என்னன்னு கேளுங்க. ஏன் உனக்கு வாய் இல்லையா? ஏன்டா இப்படி மோகன்லால் மாதிரி சோல்ட்ட தூக்கிட்டே திடுற? நம்மள மாட்டி விட்டானே, இவட்ட எப்படி கேட்கும் தெரியலையே. அம்மாடி, என்னடா பண்ற? மாப்பிள்ள பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சித்தப்பா பண்றது? அவங்களுக்கு கொடுத்த வேலையை உருப்படியா பண்ணா நான் ஏன் இப்பெல்லாம் பண்ண போறேன்? என்னத்த சொல்ற? விளங்கலையே. சித்தப்பா, இது 10ஆம் கிளாஸ் புத்தகம். அதான் தெரியுதே, அது எதுக்கு நீ வச்சிருக்க? படிக்கதான். படிக்கவா? ஆமா சித்தப்பா, இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. அடுத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறது? அது ஒன்னும் அவங்க தப்பு இல்ல. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்துறது தப்பு தானே? அது சரி. நம்ம ஆசையும் கனவையும் அடுத்தவங்க மேல திணிக்கிறது தப்புதான். நம்ம ஆசைய நம்ம தான் நிறைவேற்றிக்கணும். அவங்கள நம்பி ஒப்படைச்சு பார்த்தாச்சு. அவங்களால முடியலன்னு சொல்லும்போது நம்ம யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. இந்த வீட்டோட கனவையும் ஆசையையும் நானே நிறைவேற்றுறேன். எப்படியும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சா 10வது பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து +2, அப்புறம் ஒரு 3 வருஷம் டிகிரி, அப்புறம் ஒரு 2 வருஷம் வாத்தியார் படிப்பு. எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இன்னொரு 7 வருஷத்துல நானே படிச்சு வாத்தியார் ஆயிடலான்னு பாக்குறேன். என்னத்த சொல்ற? நீ படிச்சு வாத்தியாரா போறியா? அப்ப என் மாப்பிள்ளையோட கதி? என் மாப்பிள்ளை நீ படிக்க வச்சு வாத்தியார் ஆக்குவேன்னு பார்த்தா நீ என்னம்மா? என்ன சுத்தப்பா பண்றது? ஆசைப்பட்ட நாம தான் நம்ம கனவை நாமளே நிறைவேற்றிக்கணும். நமக்காக அடுத்தவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஐயோ, என் மாப்பிள்ளை உனக்கு புரியுதாண்டா ஜாடையா சொல்றா. எனக்கும் புரியுது.
நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளைய பத்தி நீ அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. இந்த பாருமா, இந்த வாட்டி அவன் கஷ்டப்பட்டு படிச்சு நல்லபடியா பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிடுவாமா. ரொம்ப சித்தப்பா, இனி யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னோட கனவை நானே பார்த்துக்கிறேன். யாரும் இதில் மேற்கொண்டு பேச வேண்டாம். என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் படிக்கணும். ஏய், நீ படிப்பேன்னு பார்த்தா நீ அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கியே. விட்டா அவ உனக்கு முன்னாடியே வாத்தியார் ஆயிடுவா போல் இருக்கே. டேய் படுறான். ஆமா, புஸ்தகத்தை மட்டும் தூக்காத, சோல்ற மட்டும் தூக்கிக்கிட்டே இருப்பேன். போடா போடா, படிச்சு சொல்ல. ஆன பிரச்சனைடா இது. கவலைப்படாதா, இந்த வட்டம் அவன் படிச்சு பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிடுவா. ஏண்டா கண்ணு, நீ நிஜமாவே படிக்க போறியா? அட நீங்க வேற சித்தப்பா, சவால் விட்டாச்சு, ஜெயிக்கணும்ல. இதெல்லாம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான பிளான் தான். புரியலையாத்தா? ஆம்பளைங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யார்கிட்ட வேணாலும் தோப்பாங்க, ஆனா பொண்டாட்டி கிட்ட தோக்குறது மட்டும் விரும்பவே மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல எண்ணம். அதனால என்ன ஜெயிக்கிறதுக்கு போட்டி போட்டு படிப்பாங்கல்ல. ஓ, நீ அப்படி வர்றியா? நடத்து 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 தாயி, நடத்து. சரி, அவன் வர்றான், நான் பாக்குறேன். சித்தப்பா எங்க? இன்னும் வரலம்மா. வந்துட்டாவ, நீ உட்காந்து படி. என்னடா மாப்ள, ஊர் சுத்திட்டு வரியா? இங்க பாரு, என் மக என்னம்மா படிக்கிறா. போற போக்க பார்த்தா அமுதா உனக்கு முன்னாடி வாத்தியார் ஆயிடுவா போல் இருக்க. நீ படிச்சுக்கிட்டே இரு. மாமா, என்ன நம்ப சொல்லுங்க, நானே படிச்சு வாத்தியார் ஆயிடுவேன். சூடாயிட்டானே. சித்தப்பா, இனியும் யாரையும் நம்புறதா இல்ல. நானே நல்லா படிச்சு வாத்தியார் ஆயிடுவேன். மாமா, சத்தியமா சொல்றேன், கஷ்டப்பட்டு படிச்சாவது அவளை சவால்ல ஜெயிக்க வச்சு நான் வாத்தியார் ஆயிடுவேன். என்னத்தா? சித்தப்பா, அதுக்கு முன்னாடி நானே வாத்தியார் ஆயிடுவேன். மாமா, என் கோவத்தை கலர வேண்டாம், அவளை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. நான் வாத்தியார் ஆயிடுவேன் ஆயிடுவேன் ஆயிடுவேன். டேய், ஏன்டா வெறுவாயில மெல்லுவே மெல்லுவே மெல்லுவேன்னு கத்திக்கிட்டு இருக்க? போடா, போய் படுறா. வெறுங்கையில முளை போட்டு என்ன பண்றது? ரோசை வந்துருச்சு ஆத்தா அவனுக்கு. என்னடா படிக்க ஆரம்பிச்சியா? படிச்சுட்டு தான் இருக்கேன். சத்தமா படி, கேட்கல இங்க. என் புருஷனை வாத்தியாராக்கி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு ஊருக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் தொடச்சு உங்க ஆசை மகளா உங்க கண் முன்னாடி நான் வந்து நிப்பேன். அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுங்கிற பயம் இருந்தா தானே மத்த விஷயத்த பத்தி யோசிக்க தோணாது. ஆனா அவங்களுக்கு தான் எந்த கஷ்டமும் இல்லையே. கடையில இருந்து நல்ல வருமானம் வருது, குடும்ப செலவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் அந்த அமுதா அடுத்த கட்டத்துக்கு போய் புருஷனை படிக்க வச்சு வாத்தியாராக்கவன்னு சவால் விடுறா. அந்த குடும்பத்தோட பெரிய பலவீனமே பணம் காசு இல்லங்கிறது இல்ல, செந்தில் வாத்தியார்னு பொய் சொன்னதுதான். அதையும் அந்த அமுதா செஞ்சு காட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அவளை ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு
அவனை வாத்தியாராக்குற பிளான முதல்ல நம்ம உடைக்கணும். அவங்களுக்கு வர வருமானத்தை முதல்ல தடுக்கணும். செந்தில் பைய கவனத்தை குடும்ப கஷ்டத்துக்குள்ள போக வைக்கணும். அதுக்கு நாம் அந்த கடைய மூட வைக்கணும். இல்ல அத உங்க கைக்கு திரும்ப வர மாதிரி பண்ணணும். பிரச்சனையே நீங்க அந்த கடையை அவங்களுக்கு விட்டு கொடுத்ததுதான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா வடிவேலு? புரியுது அண்ணமண்டி. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நான் என்ன ஒரு யோசனை சொல்லட்டா? உங்க கடைக்கு பக்கத்து தெருவுல ஒரு கடை ரொம்ப நாளா மூடி கிடக்கு. அது நமக்கு வேண்டப்பட்டவங்களோட கடை தான். அதை வேணா நான் உனக்கு எடுத்து தரேன். கடைக்கு தேவையான சரக்கை நம்ம குடோன்ல இருந்து எடுத்துக்கோ. அவங்களுக்கு போட்டியா நீயும் ஒரு கடையை நடத்து. அது அவங்கள அழிக்கிறதுக்காக சொல்லல வடிவேலு. உனக்கும் ஒரு தொழில் வேணும்ல. நாளைக்கே நீ கடையை ஓபன் பண்ற. ஆனா வியாபாரத்தை மட்டும் நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஏ அமுதா, நீ சவால்ல எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டி.